ஹே ஃபுட்டீஸ், உங்களுக்கு நல்லி பிடிக்குமா? அப்போ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம ஜூஸி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான மட்டன் நல்லி சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ, 1 ஆனியன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளியை ஃபைன் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி 1/2 kg நல்லி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாலா கூட நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சாரெல்லாம் மசாலாவில் இறங்கணும். இந்த ஸ்டேஜில் 2ஆக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லி நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லி நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. நிறையாவே சூப் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அப்படியே சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு சிம்லே வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லிலேருந்து ஃபேட் எல்லாம் ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பரோட்டா, நான், சப்பாத்தி, கீ ரைஸ் கூட எல்லாம் பர்ஃபெக்டான காம்போவாக இருக்குங்க. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குதுல்ல. இது ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.